Good morning students, welcome to Sheba Group of School online class. Today we are going to discuss about the subject economy. Okay, so in economics we are going to see the chapter 11, that is Tamil Nadu economy. So we have 29 states and then 7 union territories. In that one of the state is Tamil Nadu. For example, so many 29 states means Madhya Pradesh, Kerala, so Orissa, like that so many states are there. The same way one of the state is Tamil Nadu. Okay, so in that Tamil Nadu we are going to discuss about the economy. Okay, so introduction what they have given, maybe there are some negative points also, some positive points also it is discussed in this lesson. First one they have given, the economic and the social development of the state in India are not uniform. That means எக்கனாமிக்கும் சோஷியல் டெவலப்மெண்ட்டும் இது ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்டேட் அதாவது தமிழ்நாட்டில் பார்க்கும்போது யூனிஃபார்ம் கிடையாது. அதாவது யூனிஃபார்ம் கிடையாதுன்னா இட் இஸ் நாட் சேம். ஓகேவா? செகண்ட், த வெஸ்டர்ன் ரீஜன் அண்ட் த சதர்ன் ரீஜன் ஆர் பெட்டர் ஆஃப் த அதர் ரீசனை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வெஸ்டர்ன் ரீசனும் சதர் ரீசன் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்குது. ஸோ தேர்ட் பாயிண்ட் தே ஆர் கிவன் அபவுட் தட் Tamil Nadu is geographically 11th largest and population wise 3rd largest. So this is the important point they would have asked for the fill up. Okay va, choose la kuda kekkalam. So this you just keep it in your mind. Tamil Nadu வந்து geographically வந்து 11th largest, population wise வந்து 3rd largest. Okay, I hope you would have understand the introduction. So now let us go to the fireworks. So the topic of the today we are going to discuss about the fireworks. So Shivagasi, a firework manufacturing hub. That means everyone know very well. அதாவது வந்து now only ரீசெண்டாக தீபாவளி போச்சு. அப்போது you would have burst the crackers everything. ஆமாவா இல்லையா? you would have enjoyed a lot. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிராக்கர்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிளேஸ் கட்டாயம் உண்டு. ஸோ திஸ் சிவகாசி இஸ் வெரி வெல் ஃபேமஸ் ஃபார் த கிராக்கர்ஸ். இந்த கிராக்கர்ஸ், மேட்சஸ் பாக்ஸ், எவ்ரி திங் வி யூஸ் டு யூஸ் நோ. இந்த மேட்சஸ் பாக்ஸ் இது எல்லாமே நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் எதுனா சிவகாசி ஒன்லி. ஓகே, ஸோ சிவகாசி இஸ் எ டவுன் இன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இப்போ இந்த சிவகாசி எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும்ல. ஸோ இட் இஸ் எ டவுன், அதாவது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். யூ நோ வெரி வெல் 29 ஸ்டேட் இருக்குது, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு டவுன், அதில் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து சிவகாசி இருக்குது. ஓகேவா? ஸோ வேர்ல்ட் ரிவோன் ஃபார் த ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷன், accounts for the USD 80 million exports of safety matches, printing and fireworks in 2013 and 2014. அதாவது இந்த 2013லேருந்து 14 வரைக்குமே இவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணது எது எக்ஸ்போர்ட் பண்ணது, இந்த கிராக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மேட்ச் பாக்ஸாக இருக்கட்டும், ஸோ ஒரு பிரிண்டிங்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இவங்க எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 80 மில்லியன்ஸ். இட் மே பி அமேசிங்னா எவ்வளோ ஒரு நிறைய ஒரு ப்ரொடக்ஷன் வந்து சிவகாசியில் இருக்குது. ஓகேவா? So the town of Shivagasi is a leader in the area of printing, fireworks and safety matches. Really அப்போ இவ்வளோ 80 மில்லியன் உடைய ப்ரொடக்ஷன் இருக்குன்னா then that will be the leader for the other also. No, அது ஒரு லீடர், தலைநகரமாக தலைவராக அசன் லீடராக இருக்கிறது. ஓகேவா? ஸோ எதுக்கு லீடராக இருக்குதுன்னா பிரிண்டிங்க்கு, ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் த சேஃப்டி மேட்சஸ். இட் வாஸ் ஃபவுண்ட்லி கால்ட் அஸ் எ லிட்டில் ஜப்பான். ஸோ இந்த சிவகாசியை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு பேர் வச்சுருக்காரு. என்னன்னு? லிட்டில் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவகாசியை வந்து ஒரு பேர் வச்சுருக்காரு. ஓகேவா? ஸோ இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு 80% ஆஃப் இண்டியன்ஸ் ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷன். சிவகாசி ப்ரொவைட்ஸ் ஓவர் 60% ஆஃப் இந்தியா டோட்டல் ஆஃப்செட் பிரிண்டிங் சொல்யூஷன். ஸோ ஓவரால் நம்ம கண்ட்ரியை கம்பேர் பண்ண போகும்போது 60% வந்து இந்தியாவில் இருக்கிற டோட்டல் வந்து இந்த சிவகாசி பிளேஸில் வந்து பிரிண்டிங் ஆகுது. ஓகேவா? ஸோ தட் ஒன்லி they have given the explanation about the சிவகாசி. Now let us see about the other industries. மற்ற இண்டஸ்ட்ரீஸை பற்றி பார்க்கலாம். One of the global economic equipments public sector companies BHEL as manufacturing plants at திருச்சிராப்பள்ளி அண்ட் ராணிப்பேட். சரி, இப்போ இது வந்து சிவகாசியை பற்றி என்னென்ன பார்த்தோம்? நம்ம பிரிண்டிங்கை பற்றி பார்த்தோம், இந்த கிராக்கர்ஸை பற்றி பார்த்தோம், மேட்சஸ் பாக்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். நம்ம இப்போ அதர் கண்ட்ரீஸில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா குளோபல் எலக்ட்ரிக்கல் equipments, அதாவது குளோபல் எலக்ட்ரிக்கல் equipments பற்றி பார்க்கும்போது இது எங்கே நிறைய மேனுஃபேக்சர் ஆகுதுன்னா திருச்சிராப்பள்ளி அண்ட் ராணிப்பேட். வேர் இட் மீன்ஸ் தே மேனுஃபேக்சர் மோர் மீன்ஸ் இட் இஸ் இன் த திருச்சிராப்பள்ளி அண்ட் த ராணிப்பேட். The Tamil Nadu state government owns the Tamil Nadu new prints and papers. ஸோ இந்த தமிழ்நாடு நியூ பிரிண்ட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இங்கே நிறைய பிரிண்டிங் பண்ணுறாங்க. த வேர்ல்ட் பிக்கஸ்ட் பேகேஜஸ் பேஸ்ட் ஆன் த பேப்பர் மில் இன் கரூர்.
கரூரில் வந்து தான் வேர்ல்டே பிக்கஸ்ட் அந்த பேகேஜஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பேப்பர் மில். அதாவது இது எந்த பிளேஸில் இருக்குன்னா கரூரில் இருக்குது. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு இஸ் எ லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சிமெண்ட் இன் தமிழ்நாடு. மிஸ் தமிழ்நாடை பற்றி எவ்வளோ பெருமையாக நம்ம பேசலாம் பாருங்களேன். இப்போ ஃபயர் ஒர்க்ஸாக எடுத்தாலும் நம்ம தான் லீடிங்கில் இருக்கிறோம், மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறோம். ஸோ அதர் இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் எடுத்து பார்க்கும் போதும் நிறைய மேனுஃபேக்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, ராணிப்பேட்டு, அப்புறமா வந்து பேப்பர் மில்ஸ், பேப்பர்ஸை பற்றி பிக் பேகேஜஸ் அது பார்த்தாலும் பேப்பர் மில்ஸ் எங்கே இருக்குது? கரூரில் இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சிமெண்ட்டுன்னு பார்க்க போனாலும் இந்தியாவில் வந்து அண்ட் மேனுஃபேக்சர் யூனிட்ஸ் லொக்கேட்டட் அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர் அண்ட் திருநெல்வேலி. ஸோ இது எல்லாமே எங்கே வருது? தமிழ்நாடுக்குள்ளே தானே வருது. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் வந்து நல்லாவே ஒரு வெல்த்தான ஒரு பிளேஸ் தான். ஸோ த ரீசன் அரவுண்ட் சேலம் இஸ் ரிச் இன் மினரல் ஓர்ஸ். சேலம் ஒன்றும் கொஞ்சம் குறைவு கிடையாதுங்க. ஈவன் சேலத்துலேயே வந்து வெரி ரிச் மினரல் ஓர்ஸ் வந்து சேலத்தில் நிறையவே கிடைக்கும். த கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சேல் ஆஸ் எ ஸ்டீல் பிளான்ட் இன் சேலம். சேல் என்ற ஒரு இது வந்து ஸ்டீல் பிளான்ட், இது எங்கே இருக்குன்னா இது சேலத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் எவ்ரி திங் தே ஹவ் மென்ஷன்ட் அபவுட் தட் தமிழ்நாடு எக்கனாமி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டில் தான் வருது. கோயம்புத்தூர் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு ஆஸ் த பம்ப் சிட்டி. கோயம்புத்தூர் எங்கெங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தானே இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் ஆஸ் த பம்ப் சிட்டி. வை இட் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் த பம்ப் சிட்டி? நம்ம அதை யோசிக்கணும்ல, வை இட் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் த பம்ப் சிட்டி? பிகாஸ் இட் சப்ளைஸ் 2/3 ஆஃப் இந்தியாஸ் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் பம்ப் அண்ட் மோட்டர்ஸ். இந்தியாவில் இருக்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது தேவைகள் எல்லாமே, நீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற பிளேஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது வந்து பம்ப் சிட்டின்றது ஒரு பேர் அதுக்கு கொடுத்துருக்காங்க, டைட்டில். ஓகேவா? த சிட்டி இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஜுவல்லரி, வெட் கிரைண்டர் அண்ட் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் அண்ட் த டேர்ம்ஸ் கோயம்புத்தூர் வெஸ்ட் கிரைண்டர் ஹாஸ் பீன் கிவன் த ஜியோகிராஃபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது இந்த கோயம்புத்தூரவே எடுத்துட்டிங்கன்னா இது வந்து அந்த மோட்டர்ஸ் அண்ட் பம்ப்ஸ் வந்து நிறைய ரிக்குவயர்மெண்ட், அதாவது இந்தியாவில் தேவையான ரிக்குவயர்மெண்ட் எல்லாமே மோர் இந்த பிளேஸில் கோயம்புத்தூரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஜுவல்லரியிலேருந்து, வெட் கிரைண்டர்லேருந்து, அதர் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் இதுக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்ஸ் எல்லாமே இந்த பிளேஸில் வந்து உற்பத்தி பண்ணுறதுனால இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர். ஸோ இது வந்து ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஐடென்டிஃபிகேஷனாக இந்த கோயம்புத்தூர் இருக்குது. தூத்துக்குடி இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த கேட்வே ஆஃப் தமிழ்நாடு. நல்லா பாருங்கள், தூத்துக்குடி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் த கேட்வே ஆஃப் தமிழ்நாடு. வை இட் இஸ் நோன் ஆஸ் த கேட்வே ஆஃப் தமிழ்நாடு? பிகாஸ் தூத்துக்குடி இஸ் மேஜர் கெமிக்கல் ப்ரொடியூசர் இன் த ஸ்டேட். அதாவது தூத்துக்குடியில் வந்து கெமிக்கல் ப்ரொடியூசர், மேஜர் கெமிக்கல் ப்ரொடியூசர் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்டேட்டில் இட் ப்ரொடியூஸ் தென் 70% ஆஃப் த டோட்டல் salt production in the state and 30% in the country. அதாவது தூத்துக்குடியில் மட்டும் எத்தனை % வந்து சால்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா 70%. நல்லா கம்பேர் பண்ணுங்க, 100%ல் வந்து 70% வந்து தூத்துக்குடியிலேயே பண்ணிடுறாங்க சால்ட் ப்ரொடக்ஷன். வெறும் 30% வந்து தான் மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் இது பண்ணுறாங்க. ஸோ 70ன்றது தட் இஸ் த பிக்கஸ்ட். ஸோ ஒன்லி தூத்துக்குடி இஸ் நோன் ஆஸ் த கேட்வே ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தே ஹவ் கிவன் அபவுட் த தமிழ்நாடு எக்கனாமி. ஓகேவா? ஸோ நவ் லெட் அஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். எனர்ஜியை பற்றி போவோம். ஸோ தமிழ்நாடு டாப்ஸ் இன் த பவர் ஜென்ரேஷன் among the southern states as seen in the following table. அதாவது எனர்ஜியை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு இட் இஸ் த டாப் இன் த பவர் ஜென்ரேஷன். பவர் ஜென்ரேஷன்லேயே வந்து ரொம்ப டாப்பாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் தான். So installed capacity of the power utilizes in the states in the southern region. Okay va? So Tamil Nadu is in the forefront of all other Indian states in installed capacity. So இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஈவன் இது எப்படின்னா சப்ளையிங் த வில்லேஜஸ் வித் த எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஒர்க், விண்ட் ஃபார்ம்ஸ் வேர் பில்ட் இன் நாகர்கோயில் அண்ட் இது எல்லாமே இந்த பிளேஸில், அதாவது ஒன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூர் அரவுண்டாக இருக்கிறது, அப்புறம் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிறது. திஸ் ஏரியாஸ் ஜென்ரேட் அபவுட் half ஆஃப் இந்தியாஸ், அதாவது 2000 megawatts ஆஃப் விண்ட் எனர்ஜி ஆர் 2% ஆஃப் த டோட்டல் பவர் அவுட்புட் ஆஃப் இந்தியா. அதாவது 200 megawatts எனர்ஜி வந்து எல்லாமே விண்ட் எனர்ஜி. இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இந்த பிளேசஸ் தான். ஓகேவா? ஸோ நவ் லெட் அஸ் see about the நியூக்ளியர் எனர்ஜி. நியூக்ளியர் எனர்ஜியை பற்றி பார்ப்போமா?
கல்பாக்கத்தில் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் அண்ட் இருக்குது. ஓகேவா, இது வந்து மேஜர் நியூக்ளியர் எனர்ஜி பிளான்ட் ஃபார் த எனர்ஜி கிரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள் கல்பாக்கத்தில் வந்து என்ன இருக்குது, நியூக்ளியர் பவர் பிளான்ட் தட் இஸ் இன் த Kalpakkam. Okay, so they have given about the units and the exciting installed capacity. They have explained about this one, nuclear energy. Okay, so terminal power, let us see. In Tamil Nadu, the share of the terminal power in total energy resources is very high, and the terminal power plant இது எங்கே இருக்குன்னா நார்த் சென்னை சொல்லியிருக்காங்க. எண்ணூரில் மேட்டூர், நெய்வேலி அண்ட் தூத்துக்குடி. In these places there are the thermal power. ஸோ thermal power plant வந்து இந்த பிளேசஸில் இருக்குது. The generation of power under the various sources is given below. ஸோ இது இல்லாமல் இதுக்கு ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. thermal power, what is that source, what are the source of it, million units they have given. So how many percentage it is, that also they have mentioned in this one. Okay, so if they see about the hydel energy, there are about 2 hydroelectric units in Tamil Nadu. So how many hydroelectric units it is there in Tamil Nadu means 20. ஓகேவா, எவ்வளோ இருக்குது, 20 ஹைட்ரோ எலக்ட்ரிக் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ த பெர்மனண்ட் யூனிட் ஆர் மேட்டூரில் இருக்குது, பெரியாரில் இருக்குது. ஸோ பேர்சன் வேல்யூ எக்ஸெட்ரா இன் தீஸ் பிளேசஸ் தேர் ஆர் த ஹைடல் எனர்ஜி. நவ் லெட் அஸ் see about the solar energy. Tamil Nadu tops in the solar power generation in India as seen in the following table. Southern Tamil Nadu is considered as one of the most suitable region. ஸோ அது என்னென்ன ரீஜன் பார்க்கலாமா. ஸோ ரேங்கிங் போட்டிருக்காங்க. ஸ்டேட்ஸ் தே ஹவ் கிவன், டோட்டல் கெப்பாசிட்டி தே ஹவ் கிவன். ஸோ தமிழ்நாடு ரேங்க் ஸ்டேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் இஸ் அபவுட் த ராஜஸ்தான், தேர்ட் குஜராத், ஃபோர்த் ஒன் இஸ் அபவுட் தெலுங்கானா, அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் தட் ஆந்திர பிரதேஷ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரி ஃபார் த டெவலப்பிங் சோஷியல் பவர் ப்ராஜெக்ட். ஸோ நவ் லெட் அஸ் see about the wind energy. Tamil Nadu has the highest installed wind energy capacity in India. The state has very high quality of offshore wind energy potential of the Tirunelveli coast and southern Thuthukudi and Rameshwaram coast. So இந்த places எல்லாமே வந்து ஹையஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எது, விண்ட் எனர்ஜியை. ஸோ ஓகேவா, ஸோ எந்தெந்த பிளேசஸ்ஸு, திருநெல்வேலியில், அப்புறம் சதர்ன் தூத்துக்குடியில் அண்ட் ராமேஸ்வரம். ஸோ இந்த பிளேசஸில் வந்து விண்ட் எனர்ஜியை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது வாட் வி ஹவ் saw this one. We have shown about the nuclear energy பற்றி பார்த்தோம், then thermal energy பற்றி பார்த்தோம், then hydel energy, solar energy and wind energy. Let us recall about the highlights of Tamil Nadu economy. ஒரு recall பண்ணலாமா, highlight of Tamil Nadu energy, what are they? Tamil Nadu economicல growth of SGDP in Tamil Nadu has been among the fastest in India since 2005. அதாவது இந்த எஸ்ஜிடிபி தமிழ்நாடு இட் ஹாஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் இருந்திருக்கு. எப்போ, 2005 வரைக்கும். ஓகேவா. செகண்ட், பாவர்ட்டி ரெடியூஷன் இன் தமிழ்நாடு ஹாஸ் பீன் ஃபாஸ்டர் தேன் இன் மெனி அதர் ஸ்டேட்ஸ். அதாவது அடுத்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாட்டில் வந்து பாவர்ட்டி வந்து ரொம்பவே கம்மியாக, இஃப் யூ கம்பேர் வித் த அதர் ஸ்டேட்ஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஏழ்மை தனம் ரொம்பவே குறைவு. தமிழ்நாடு கண்டெய்ன்ஸ் எ ஸ்மாலர் ஆஃப் இந்தியாஸ் புவர் பாப்புலேஷன். அதாவது மற்ற ஸ்டேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்பவே புவராக இருக்குது. இந்தியாஸ் புவர் பாப்புலேஷன். தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியா ஜிடிபி. ஓகேவா, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் வந்து தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட். ஓகேவா. ஸோ தமிழ்நாடு ரேங்க்ஸ் தேர்ட் இன் த டேர்ம் ஆஃப் த இன்வெஸ்டட் கேபிட்டல். தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அமாங் த ஸ்டேட்ஸ் இன் த டேர்ம் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். ஓகேவா. தமிழ்நாடு ஹாஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ these are the highlights of the Tamil Nadu economic. So if you go through the lesson, just recall all these things because these are the very important points. They may be asked in the that choose the correct answers. They would have asked fill up like that. Okay, so I hope students you would have understand this chapter very well. Thank you.